சார், என்ன இந்த ஆளு வந்திருக்காரு? இந்த ஆளு கண்மணியை நீ வேலைக்கு சேர்த்த ஆளாச்சே. ஏய் வாப்பா. வணக்கம் சார். டேய், நம்ம கண்மணி கர்ப்பமா இருக்குல்ல, அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தான். வெளியூருக்கு வேற போறோம். நம்ம பெருமாள் அவ்வளவு தூரம்லாம் வரமாட்டான்டா. அவனுக்கு பெரிய வண்டிலாம் செட் ஆகாது. இப்பனும் வேலை இல்லாம இருக்கேன்னா அதான் இவனையே வர சொல்லிட்டேன். சரிப்பா. அப்பா குமார், லைசன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கியா? சார் எல்லாம் பக்காவா வச்சிருக்கேன் சார். நம்ம கார்த்திக்கு கல்யாண நாள் குறிக்க குடும்பமா குலதெய்வம் கோயில் போறோம். எதுவும் சிக்கல் வராம இருக்கணும் என்ன? சார் ஒரு பிரச்சனை இல்லை சார். நான் பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன் சார். சரி சரி, இந்தா சாவி. போய் வண்டியை செக் பண்ணி வை. சரிங்க சார். நாங்களாம் வந்துடுறோம். ஏய், எல்லாம் எடுத்து வச்சிட்டல? எல்லாமே எடுத்து வச்சிட்டேன்ப்பா. இவ்வளவுதானா? அவ்வளவுதான். வள்ளி எதையும் மிஸ் பண்ணாம எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சுச்சுண்ணா. வலிமா மாறனுங்க தெரியலையேம்மா. ஆனா காலையில எங்க வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தானே. ஏமா, 8 மணிக்கு வீட்டுல கிளம்பணும்னு பேசணும்ல. மணி இப்ப 8 ஆகுது. எங்க போனா அவன்? வாங்க. வாமா, வா கண்மணி. அது அக்கா. கண்மணி, அனி வா வா வா. அம்மா நல்லா இருக்கியா கண்மணி? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கல்ல? நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். காலைல மட்டும் இரம்மா, தான் வாங்க. எப்படா போகும்போது சொல்றேன். எங்க நீ அவ்வளவு தூரம் டிராவல் பண்றது உனக்கு சௌரியப்படாதுன்னு நினைச்சு நாங்க கூப்பிடலாமா? குடும்பமா கோயிலுக்கு போறோம். அதுல அண்ணி அத்தெல்லாம் இருக்கணும்லப்பா. அவங்கள மட்டும் விட்டு போறது எப்படி சரியா வரும்? அதான் நானே நேர்ல போய் கூப்பிட்டு வந்துட்டேன். சமத்துடா நீ. அப்பப்ப ஏதோ ஒரு நல்லத அவனுக்கே தெரியாம பண்ணிடுறான். கண்மணி வாங்கம்மா.